வணக்கம். இந்த வீடியோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பேசிக்ஸ், எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டேட்டா எப்படி என்டர் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க், ஸ்கூல், காலேஜ், கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, சர்ச், டைப் எக்ஸல். வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை எக்ஸல் கிடைக்கலனா நீங்க MS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். blank workbook. எக்ஸல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான். எக்ஸல் மூலமா சிம்பிள் கால்குலேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் வரைக்கும் பண்ண முடியும். இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஒரு தடவை ஃபார்முலா என்டர் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஹைலி இன்டகிரேட்டட். இப்போ பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறது ரோஸ், லெஃப்ட் டு ரைட். டாப் டு டவுன் காலம். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது சந்திக்கிற பாயிண்ட் தான் செல். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும் அட்ரஸ் பார்ல. இது சிம்பிளா சொல்லணும்னா கர்சர் இங்கே தான் டைப் பண்ண முடியும். கர்சர் நிற்கிற பாயிண்ட்ல தான் நம்மளால டேட்டா என்டர் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். கர்சரை எப்படி மூவ் பண்றதுன்னா லெஃப்ட் சைட் பண்றதுக்கு லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன், இந்த இது அப் டவுன். டேட்டா என்ட்ரி பண்ண முடிச்ச உடனே என்டர்னு கொடுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியான்னு டைப் பண்றேன். என்டர். நம்ம எடிட் பண்றதா இருந்தாக்கன்னா கர்சரை மேலே கொண்டு வரணும், அதுல டபுள் கிளிக் பண்ணணும், இல்லாட்டி F2 பண்ணீங்கன்னா எடிட் மோட் வந்துடும். திரும்ப ஆஸ் யூசுவல் நம்ம டைப் பண்ணிக்கலாம். திரும்ப என்டர். கர்சர் நிக்கிற இடத்துல டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் செல்லுக்கு மாறிடும். எக்ஸல்ல ரெண்டு ஃபார்மேட் தான் இருக்கு. ஒன்னு டெக்ஸ்ட் ஃபார்மேட், இன்னொன்று நம்பர் ஃபார்மேட். டெக்ஸ்ட் ஃபார்மேட் ABC எது வேணா இருக்கலாம், பேரா கூட இருக்கலாம். நம்பர் ஃபார்மேட் வெறும் நம்பரா இருக்கும். நம்பர் ஃபார்மேட்டா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாங்கிறத எப்படி பார்க்கலாம்னா ரைட் சைடு அலைன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது நம்பர் ஃபார்மேட், லெஃப்ட் சைடு அலைன் ஆயிடுச்சுன்னா அது டெக்ஸ்ட் ஃபார்மேட். இது ரொம்ப சிம்பிளானது. ஃபைல் எப்படி சேவ் பண்றது? ஹெட்டர் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ். எந்த ஃபோல்டர்லயோ டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப் ஒரு பேரை கொடுத்துருங்க. எக்ஸல் இன் தமிழ். சேவ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க நேம் சேஞ்ச் ஆயிடும். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா சேம் ப்ராசஸ். இதை கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி
ஃபைல் இருந்து க்ளோஸ். ஆனால் எக்ஸல் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. டைரக்டா இங்க திரும்ப ஓபன் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமே க்ளோஸ் பண்ணணும்னா, ப்ரோக்ராம்ல இருந்து எக்ஸிட் பண்ணணும்னா இந்த பட்டன் முடிஞ்சிருச்சு. இப்போ டைரக்டா எக்ஸல் ஃபைல்ல இருந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டு நம்பரை எப்படி ஆட் பண்றது சிம்பிளான முறையில்? how to add two numbers. இங்க நான் டைப் பண்றேன் ஒரு நம்பர், இதனோட அட்ரஸ் B11, என்டர் ஏதாவது நம்பர், இதனோட அட்ரஸ் B12. ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் press equal to, கர்சரை மேலே கொண்டு வாங்க, press plus button, கர்சர் மேலே கொண்டு வந்து enter. to subtract அதே மாதிரி equal to press பண்ணிட்டு B16ல கொண்டு வந்துட்டு minus B17 enter. how to multiply, press equal to, அட்ரஸ் கொடுங்க இல்லாட்டி கர்சர் மூவ் பண்ணுங்க, multiply, அட்ரஸ் கூட டைரக்டா டைப் பண்ணலாம் இல்லாட்டி கர்சர் மூவ் பண்ணிக்கலாம், B23 enter. how to divide, equal to, கர்சரை மேல மூவ் பண்ணிட்டு divide, அவ்வளவுதான். காப்பி பேஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல இருக்கிற டேட்டாவை ஒரிஜினல் மாறாம வேற இடத்துக்கு கொண்டு போறது காப்பி பேஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னா முதல் செலக்ட் பண்ணுங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட செல் செலக்ட் பண்ணோம்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சர் டவுன் பண்ணுங்க, கண்ட்ரோல் சி, எங்க பேஸ்ட் பண்ணுமோ அங்க கர்சரை கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் விங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பேஸ்ட் பண்ண முடியும். நம்ம கிளியர் பண்ணாதான் அது கிளியர் ஆகும். கிளிப் போர்டில் போய் உட்காந்துருக்கோம். மூவ் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் மூவ் ஆகும். அதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் என்டர். ஒரிஜினல் இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றது தான் மூவ் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஃபார்முலா ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் இருந்தாக்கன்னா டைரக்டா நம்ம டைப் பண்ணிடலாம், ஈக்குவல் டு இந்த ரேஞ்சு பிளஸ் போட்டு இது பண்ணிடலாம். நிறைய நம்பர் கொடுத்துருந்தாக்கன்னா எக்ஸலே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு சம் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ரேஞ்ச் கொடுங்க B42, ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு கர்சர் ஆரோ பட்டன் டவுன், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். காப்பி, next cell paste, enter. Main advantage, நம்பர் மாத்தினா கூட ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணும்.
சப்போஸ் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிக்கும். ல இருந்து 49 மாறிடும். இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் பேசிக்ஸ். அடுத்து பார்க்க போறது செல் ஃபார்மேட் எப்படி பண்றது, அட்வான்ஸ் எக்ஸல் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றது, அதை பத்தி பார்க்க போறோம். கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.